நம்ம நம்மளுடைய சேனல்ல யார பத்தி பார்க்க போறோம்னா, நம்மள மாரி இன்னொரு யூடியூபர் தான். அவங்கள நம்மள மாதிரின்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க பெரிய ஆளு. அவங்க நெறைய மக்கள சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ரொம்பவும் வந்து ஒரு நல்ல மனசு உள்ளவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்கள. நீங்க கண்டிப்பா தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நான் கற்றது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் ரூட்ஸ்லலாம் அவங்கள பத்தி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபேமஸான ஆளு. இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்களோட யூடியூப் சேனல கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அந்த யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு அவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்துல இவங்க எப்படி அவங்களோட சேனல ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூடியூப் சேனல்ல சாதா வந்து சின்ன சின்ன அமௌண்ட் அந்த குவான்டிட்டில வந்து சமையல் செய்வாங்க தெரியுமா? ஒரு 50 பேருக்கு, ஒரு 30 பேருக்கு இந்த மாதிரிலாம் சமையல் செஞ்சு அவங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணாங்க. நெறைய பேர் இவங்கள்ட்ட கேட்பாங்க. இவங்க செஞ்சு குடுப்பாங்க. அதாவது ஒரு கோயிலுக்கு சுண்டல் சுண்டல் இருக்கட்டும், புளியோதரையா இருக்கட்டும், தயிர் சாதமா இருக்கட்டும், அந்த மாரி சின்ன சின்ன குவான்டிட்டில வந்து செய்வாங்கல்ல, அந்த மாரி கேட்கும்போது இவங்க செஞ்சு குடுத்து, அந்த மாரி அவங்களுடைய சாதா வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா இவங்க கிட்ட ஒருத்தங்க நெய் செஞ்சு குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நெய் செஞ்சு குடுப்பீங்களான்னு கேட்டோனே இவங்க செஞ்சு அந்த வீடியோவ வந்து போட்டு, அந்த வீடியோ வந்து பயங்கரமா வந்து வைரலா போயிருச்சு. இதனால இவங்களுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சு, நெறைய ரொம்ப பெரிய அளவுல ரீச் ஆகி நெறைய பேருக்கு செஞ்சு சாப்பாடு சும்மா செஞ்சு ஃப்ரீயா வந்து நெறைய பேர் சாப்பாடு பாவப்பட்ட ஏழை மக்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ஒரு பிசினஸாவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க நெறைய தொழில் ஸ்வீட்ஸ் பண்றாங்க. நெறைய பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கீழ வந்து நெறைய பேர் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த நேரத்துல இவங்க இந்த நான் கற்றது யூடியூப் சேனலுடைய பணி சுமை அதிகமா இருக்கும்போது, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தோள் குடுத்த ஒரு சகோதரின்னு சொல்லிட்டு மல்லிகான்னு ஒருத்தங்க. இவங்களுடைய பொண்ணோட திருமணத்திற்கு இவங்க அந்த திருமணம் நேரத்துல நம்ம காசு சேர்க்க முடியாது. அந்த அந்த டைம் திடீர்னு சொல்லி வரும்போது, நம்மளால உடனே வந்து நெறைய அமௌண்ட் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அன்றாட டெய்லி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் ஒரு பாக்ஸ்ல சேர்த்து வச்சு, அந்த மல்லிகா அவங்களோட மகளுடைய திருமணத்துக்கு ஒரு சீர்வரிசை மாதிரி நகை எல்லாமே எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. தனக்கு கீழ வேலை பார்க்கிறவங்க யாரையுமே அவங்க வேலைக்காரங்க மாதிரியே பார்க்காம, தன்னுடைய குடும்பத்துல உள்ள ஒருத்தவங்க பார்த்து, அவங்க எல்லாருக்குமே வேணுங்கிறத பார்த்து, பார்த்து செஞ்சு குடுக்குறாங்க. இப்ப நம்ம எதுக்காக இவங்கள பத்தி இவ்வளோ பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்துச்சுல்ல நமக்கு. அந்த தீபாவளிக்கு போனஸ்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு வேலை பார்க்கிறவங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குறது வந்து தீபாவளி வர டைம்ல ஒரு போனஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த போனஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவங்க தான் இந்த நான் கற்றது சேனலுடைய முதலாளின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல பணங்கள குடுத்துருக்காங்க. ஸ்வீட்ஸு, பட்டாசு அது இதுன்னு குடுத்தது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு தங்கமும் சேர்த்து குடுத்துருக்காங்க. கோடிக்கணக்குல சம்பாதிக்கக்கூடிய எவ்ளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவ்ளோ சம்பாதிச்சாலும், ஒரு காசு வந்து அடுத்தவங்களுக்கு குடுக்கணும்னு சொன்னா, அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு கை வந்து வரமாட்டேங்குது நெறைய பேருக்கு. நெறைய பேருக்கு இல்ல, நெறைய பேர் சொல்லப் போனாச்சுன்னா, சில பேருக்கு தான் அந்த கை வருது. பல பேருக்கு வராது. ஆனா இவங்க நம்ம செய்யக்கூடிய இதுக்கு வந்து நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நமக்கு துணையா இருக்கிறாங்க. நமக்காக எப்பவுமே அவங்க கூடவே இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக இவங்க நமக்கு தீபாவளி நேரத்துல நகை எடுத்து குடுக்குறதுக்கு கஷ்டமாயிருமோன்னு சொல்லி, ஏற்கனவே அவங்க பிஸ்கட்டா வாங்கி வச்சு, அவங்கவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி எந்தெந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்களோ, அதுக்கேத்த மாதிரி செயினாவும், மோதிரமாவும், கம்மலாவும் நகை எடுத்து குடுத்துருக்காங்க. இது வந்து அந்த தொழிலாளர்கள வந்து இன்னும் ஊக்கப்படுத்தும். அப்ப அடுத்த வருஷம் இதோட நல்லா தருவாங்க. இப்ப நம்ம நெறைய வேலை பார்க்கணும். நல்லா வந்து நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். உண்மையா உழைக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அந்த ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய மனசுலயும் வரும். இத குடுக்கும்போது அந்த வாங்கக்கூடியவங்க வந்து அப்படி கண்கலங்கி வாங்குறாங்க. வாங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அழாதீங்க. யாரும் என்ன அழ வைக்காதீங்க. நேத்து ஃபுல்லா நான் அழுதுட்டேன். எனக்கு இது மாரி வந்து என்ன அழ வைக்காங்க. நான் அழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன்னு" சொல்லி எல்லாருமே கண்கலங்குறாங்க. இதுக்கு இன்னொன்னு அல்டிமேட் என்னன்னா, எல்லாரையும் உட்கார வச்சு தலவாழை இலை போட்டு வரிசையா அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து முதலாளி, தொழிலாளின்னு இல்லாம எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து பிரியாணி, பக் சிக்கன் சொல்லிட்டு உட்கார்ந்து அப்படி சாப்பிடுறாங்க. அத பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரே குடும்பமா இருந்து சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, அவங்க வேலை எப்படி செய்றாங்கன்னு பார்த்து, அதுக்கேத்த மாதிரி கிஃப்ட்ட குடுத்துருக்காங்க. லட்சக்கணக்குல பணத்தையும் வந்து பேக் பண்ணி போட்டு குடுத்துருக்காங்க. போனஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி குடுத்துருக்காங்க.
இதுக்கு பல மக்கள் பலவிதமா நம்ம மக்கள் நல்லது பண்ணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. கெட்டது பண்ணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. நல்லதுக்கு வந்து பலவிதமான கமெண்ட்ஸ் பலவிதமா வரும். இதுல சமூகம் பெரிய இடம் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து குடுக்குற மனசு தான் வந்து பெருசு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருந்தாலும் குடுக்கணுங்கிற மனசு எல்லாருக்குமே வராது. இருக்கிறத வச்சு நம்ம அவங்களுக்கும் குடுக்கணும். நம்மள நம்பி இருக்கிறாங்க. அவங்களும் குடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனசு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அவங்க ஒவ்வொரு போனஸையும் குடுக்கும்போது, ஒவ்வொருத்தரும் குடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னைக்கும் நான் இருப்பேன். உங்க குடும்பத்துக்கு நான் இருப்பேன். நீங்க வேலைய மட்டும் ஒழுங்கா பண்ணுங்க. எப்பவுமே நான் உங்களுக்காக இருப்பேன்." உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனை இருந்தா, கண்டிப்பா மொத்தமா சொல்றதுக்கு உங்களுக்கு சங்கோஜமா இருந்துச்சா, என்கிட்ட தனியா வந்து சொல்லுங்க. எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. எனக்கு இதுக்கு பணம் தேவைப்படுது. எனக்கு உதவி செய்யுங்கன்னு எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவங்க சொல்லல. உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா செய்வேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முதலாளி வந்து சொல்றாங்கன்னா, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசுக்காரங்களா இருக்கும். இந்த மாரி முதலாளி எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி, கண்டிப்பா வந்து எல்லாருமே ஏங்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, புதுசா வந்தவங்களுக்கும் போனஸ் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய உழைப்புக்கு. அவங்க நல்லா உழைச்சிருக்காங்க. அதுக்கான பலன வந்து இவங்க குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்றதுக்கு, சின்ன சின்ன தொழில் பண்ணவங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இவங்கள பார்த்து. அந்த வேலை செய்றவங்களுக்கு எப்படின்னா, அடுத்த வருஷம் இத விட அதிகமா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இத விட அதிகமா நம்ம உழைக்கணும். அவங்களால இவங்க நெறைய லாபம் பெறணும். அதே லாபத்துல பங்கு நமக்கும் கிடைக்கும். அப்படின்னு நெனச்சு நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதனுடைய பலன் கிடைக்கும். இது மாதிரி நெறைய பேர் இந்த சின்ன சின்ன இந்த சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள்ன்னு சொல்ற மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. YouTube சேனல்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. சாதா ஒரு இது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க எல்லாருமே இத பார்த்துட்டு, கண்டிப்பா உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் இது மாரி பண்ணணும். பண்ணியாச்சுன்னா, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்றியா இருப்பாங்க. விசுவாசமா கண்டிப்பா இருப்பாங்க. இன்னும் அவங்களோட உழைப்ப அதிகமா போடுவாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மக்கள் நீங்க நான் கற்றது இந்த சேனல பார்த்து உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாரி மக்கள் வந்து இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா? நான் கற்றது சேனல யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த சேனல ரொம்ப நாள் நோட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.